இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பிரச்சனை தான். இல்லை, இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவை திமுக பண்ண தப்பு ஆல் ஓவர் இந்தியா பரப்பி இருக்குது. இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளொதுக்கீடு உள்ளொதுக்கீடு 3% வந்து உள்ளொதுக்கீடு அமலாக்கப்பட்டிருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் இது வந்து அமலாக்கப்படவில்லை. எப்படிங்க? அதாவது டெல்லி இதை வந்து நாங்கள் வந்து மத்திய அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. டு இன்வைட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா இந்த பட்டியல் பிரிவில் எந்த மாற்றங்களும் செய்வதற்கு உண்டான முழு அதிகாரம் படைத்தது மத்திய அரசு, பார்லிமெண்ட் ஆச்சுங்களா. இப்போ மத்திய அரசு, அந்த மத்திய அரசு வந்து அது இது மாதிரி வந்து 3% மூலமாக 18% எஞ்சிக்கூடிய அனைவருடையும் உரிமையும் பறிக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை மாநில அரசு போட்டிருக்குது. எனவே மத்திய அரசு இது தலையிடணுங்கிறது தான் அதனுடைய மீனிங். நோ 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 அது சொல்ல அப்படி இல்லை. இல்லை, அதான் 18%ல் 3% எடுத்தீங்க இல்லையா, அது உள்ள எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருங்க. இல்லை, 18 + 3 18 + 3 அதான் 3% அறுதி இருக்கு, மீதி 15 கொடுங்க. உள்ளுதுக்கீடு இல்லைன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஆந்திராவில் கொடுக்க முயற்சி செஞ்சது வந்து ABCD என்ற 4 இதுங்க ஆச்சுங்களா. அது வந்து கொஞ்சம் அதில் வந்து ABCDங்கிறது அதில் வந்து 1% 7, 6, 1ன்னு பிரித்தாங்க ஆச்சுங்களா. இது வந்து எங்களுடைய கொள்கை ரீதியாக இல்லை, நீங்கள் தமிழ்நாடு அரசு இதுதான் சமூக நீதினு போயிட்டீங்க. இதுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. அனுமதி கொடுத்ததுனால நாங்கள் சொல்கிறோம் ஆச்சுங்களா. அதனால் வந்து அருந்ததிற்கு தனியாக 3% என்று பிரித்து கொடுத்து விடுங்கள். இங்க பாருங்க, அதாவது இப்போ வந்து முஸ்லீமுக்கு 3.5% கொடுத்துக்கிறாங்க. எப்படி கொடுத்துருக்குறாங்க? எடுத்து கொடுத்துக்கிறாங்க. பிசியிலேருந்து தனியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க. உள்ளொதுக்கீடு இல்லை, பிசியிலிருந்து செப்பரேட் எடுக்கிறது, தனி இடஒதுக்கீடு. அந்த பிசி முஸ்லீம்ஸ் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த மீதி 30 இருக்குதுங்களா, அதில் 26.5 போட்டியிட முடியாது. இங்கே வந்து இவங்க பிரிக்காம உள்ளேயே வச்சுட்டு எங்கெல்லாம் காலி இடமோ அதை கொண்டு அவங்கள வச்சு நிறுத்துறாங்க. பிரிக்கல. அதாங்க உள்ளிடுக்கு முன்னுரிமைங்கிறது எடுத்து ஆகணும். ப்ரிஃபரன்ஸ் எடுக்கணும், ப்ரிஃபரன்ஸை காலி பண்ணணும், உள்ளிடுக்குங்கிறது காலி பண்ணணும். இல்லை, அதாவது வந்து பஞ்சாப்லேயும் மட்டும்தாங்க அது மாதிரி நடைமுறை இருக்குது. உள்ளிடுக்கீடு கிடையாது, அது தனி எழுதுக்கு செப்பரேட் டிவிஷன்ஸ். எங்கே எங்கள் போராட்டத்தின் நோக்கம் எங்கள் போராட்டத்தின் நோக்கம் தமிழ்நாட்டில் அந்த 3% அருந்திற்கு வந்து 3%ஐ உள்ளிடுக்க கொடுப்பதும் அவர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை எல்லா பணிகளிலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் தான் பிரச்சனை. மற்றவர்களும் இதில் இது போல முன்னுரிமை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வர்றாங்க, எச்சரிக்கை வர்றாங்க. இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இது வந்து தமிழ்நாடு வந்து அவன் கணக்கிலேயே வந்து பெருசாக கொள்ளிங்க. பஞ்சாப்பும் ஆந்திராவும் மட்டும்தான் வந்து பஞ்சாபில் தான் டிவைட் பண்ணாங்க, ஆக்சுவலாக டிவைட் பண்ணாங்க. ஆந்திராவில் 4 டிவைட் பண்ணாங்க, ABCD 4 டிவைட் பண்ணாங்க. பஞ்சாபில் 2 டிவைட் பண்ணாங்க. இவங்க அருந்திருன்னு ஒரு குழப்பம் பண்ணாங்க, இந்தியாவிலேயே ஒரு குழப்பமாக பண்ணாங்க ஆச்சுங்களா. இப்போ எதுலேயுமே இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அப்சர்வேஷன் பண்ணிக்கிறாங்க. 6-7 நீதிபதியில் ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா. ஸோ இதை வந்து நிரந்தரமாக ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எந்த காரணத்தை கொண்டும் உள்ளிடுக்கீட்டுக்கு மத்திய அரசு ஒத்துக்கூடாது, நீதிமன்றங்களும் தவறு செய்யக்கூடாதுங்கிறத முன்னெச்சரிக்கையாக தான் பண்ணணும்.
இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து முதல்ல 3 ஜட்ஜு, அதுக்கு பிறகு 5 ஜட்ஜு அவங்க ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. இப்போ 7 ஜட்ஜு இந்த கேள்விகளுக்கு உள்ளிருக்கீடு, அதாவது வந்து தலித்துகளை வந்து சப்டிவிட் பண்ணலாமா, ரிசர்வேஷன் வித்தின் ரிசர்வேஷன் அதை உடைச்சு கொடுக்கலாமா இல்லையாங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறாங்க. கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த சமுதாயத்தில் வந்து அவர்கள் வந்து வேறு விதமாக சொல்லி இவங்க முன்னுரிமை கொடுக்குற சொல்ல பிரித்து கொடுக்கறதுக்கு டிவிஷன் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் டிவிஷன் பண்ணி கொடுத்துருங்க.